தனுசு ராசி, தனுசு லக்னம். சுயம்பு மாதிரி வாழ்க்கையில் தனிச்சு நின்று ஜெயிச்ச ராசி. ஒருத்தன் அடிச்சுட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகம் இல்லாத ராசி. இந்த ஓரவஞ்சனை, யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், டீச்சர் மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராசி. எந்த ராசிக்கு இங்கே இந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கள், மனப்பான்மை. அதனால தான் காலபுருஷனுக்கு 9வது ராசியில் பிறந்திருக்காங்க. எப்பேற்பட்ட நபர்களையும் கல்யாணம் பண்ணி வைங்க, வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. கடைசி வரையுமே ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு எப்போவுமே. ஆனால் அதெல்லாமே கண்டுக்க மாட்டாங்க, ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போது இவங்களோட பிடிச்ச நபர்கள் யார் இவங்களுக்கு என்ன சொன்னாலுமே ரொம்பவே சோர்ந்து போய் ஓரமாக உட்காந்துருவாங்க. திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் தான் உட்காருவாங்க. 2வது மணி நேரம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை இயற்கையாகவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. சின்ன சின்ன விஷயத்த கூட ஜீரணிக்க முடியாதுங்க இவங்களால. தப்புன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரையும் ஃப்ரெண்டாக நண்பை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் காசு உங்ககிட்ட இல்லைன்னா மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுப்பாங்க. நைட்டு ஒரு 14 மணிக்கு வேணும்னாலும் ஃபோன் பண்ணினீங்கன்னா வந்து நிற்பாங்க. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். எந்த ஒரு குற்றமும் குறையும் இவங்களை நம்ம சொல்லிடவே முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். அந்த மாதிரி காலபுருஷனுக்கு 9வது ராசியில் பிறந்த இவங்க வாழ்க்கையில் இன்றைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கிறாங்கங்கிறது தைரியமாக சொல்லலாம். இன்றைக்குமே பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன், கேது நட்சத்திரம் அங்கே இருக்குது. குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம். இப்போ பிடிவாதம் என்ன கொடுக்கும்? மூல நட்சத்திரம் என்ன கொடுக்கும்? ஒரு விஷயத்தை வேணும்னா அதை அடைய சொல்லும். அப்போ எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, எந்த மாதிரி மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணுவீங்க? இந்த மூல நட்சத்திரம் திருமண வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போகும். வேறு யாருமே அந்த மாதிரி கொண்டு போகவே முடியாது. அந்த அளவுக்கு பிடிவாதம். அந்த பிடிவாதம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும். எப்போவுமே நம்ம தனுசு ராசி கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, குருவோடைய ராசின்னு சொல்கிறப்ப வழி தாங்கி ஜெயிக்கக்கூடிய ராசி. வாழ்க்கையில் அப்பாவோடைய ஆதரவு இல்லாமல், அம்மாவோடைய ஆதரவு இல்லாமல், யாரோடைய ஆதரவு இல்லாமல் நான் நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கேன், எனக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, நான் பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. நிறைய ராசி ஐயோ எங்கள் அப்பா பார்க்கவே இல்லை, ஐயோ எங்கள் அம்மா என்னை சரியாக கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசு உடஞ்சி பேசுவாங்க. நம்ம தனுசு ராசி பேசும்போது நீங்கள் சுயம்பு மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவீங்க. எல்லாராலையும் கைவிடப்பட்டவங்க நீங்கள், ஆனால் நீங்கள் யாரையுமே கைவிட மாட்டீங்க. உங்களை நம்பி வந்தவங்கள நீங்கள் கை தூக்கி விடுவீங்க. இங்கே எந்த கிரகங்கள் இருக்கட்டும், சனீஸ்வர பகவான் 1989 90 ரொம்ப கடினமான உழைப்பாளின்னு சொல்லலாம். தனுசுல சனி இருக்கிறது ஒரு பெரிய யோகாதிபதிங்க. இந்த ராசியே ஒரு சாமியார் ராசி தான். வடக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, வடகிழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் சனி இங்கே இருக்கிறதுனால வாழ்க்கையில் பல ஸ்ட்ரெஸ். இவங்கள மாதிரி யாருமே ஸ்ட்ரெஸ் அந்தளவுக்கு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே வெளியே காமிக்காமல் அப்படியே ஒரு நிலையாக போயிட்டே இருப்பாங்க. இந்த பெருசாக வந்து பணத்தை சம்பாதிக்கணும், சுகமாக வாழணும், ரொம்ப பந்தாவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காது. எவ்வளோ பணம் இருக்கட்டும், இல்லை ஒரே மாதிரி அன்னைக்கு வாங்கின அதே ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு வாங்கின அதே பிராண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்குமே காசு வந்துருச்சுன்னு பெருசாக போக மாட்டாங்க, காசு இல்லைன்னு கீழே கம்மியாக வாங்க. என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸையே வாழ்க்கையை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசி இந்த ராசி. 100 பேர் தன்னை எதிர்த்தாலும் நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஜெயிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும். பிறந்த கால கோச்சாரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு நிறையா கிரகம் சப்போர்ட்டாக இருந்தது பல காலங்கள். ஆனால் எப்போ இந்த குருங்கிற கிரகம் 6க்கு போனாரோ, சனிங்கிற கிரகம் 4க்கு போகிறாரோ, கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட குழந்தைகள் மாதிரி தான் இருக்கார். தனுசு ராசியை பொறுத்தவரையும் இன்னுமே சொல்லணும்னா புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி நம்ம சொல்லிட்டோம். இருந்துமே இன்றைக்கி ஏங்க அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லை. எங்களுக்கு நிறையா நாங்கள் தகுதியை வளர்த்தி கொண்டுட்டு இருக்கோம், ஆனால் அதுக்குண்டான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. இவங்களை பார்த்து இன்றைக்கி 1000 பேர் புத்திமதி சொல்கிற அளவுக்கு கூட வந்துருச்சு. யாரையுமே இவங்க அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி மற்றவங்க இவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் பாதிப்பாகவும் இருக்குது, அதே சமயம் பாசிட்டிவாகவும் இருக்குது. இந்த ராசியை பொறுத்தவரை இன்னுமே சொல்லிட்டு திருமண வாழ்க்கையா, தனுசு ராசி ஆண்கள் பெண்களா, நீங்கள் தைரியமாக கட்டி வைங்க, அவங்க வாழ்க்கையை எப்படியோ கொண்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக சத்தமாக இருந்ததே, நைட்டு உங்கள் வீட்டு ஃபுல்லாக பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு காலையில் யாராவது கேட்டாலும் அதான் சும்மா பேசிகிட்டு இருந்தேங்க, அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குடும்ப விஷயத்தை வெளியே அதிகமாக சொல்லாத ராசி, பேசாத ராசி. நம்ம என்ன பண்ணுறோன்னு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் என்னென்னா, தன்னுடைய பர்சனல் விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க, நம்பிக்கையாக பழகிறாங்க தனுசு ராசி அப்படிங்கிறது அர்த்தம். இன்னுமே நம்ம சொல்லிட்டே போல அந்த ராசியை பொறுத்தவரை இன்றைக்கி பாருங்கள், அதிர்ஷ்டவசமாக, அதிர்ஷ்டம்னு சொல்கிறதா துரதிர்ஷ்டம் சொல்கிறதா, ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தார். அது ஒரு யோகம்னு சொல்லலாம். இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அவருடைய வீடு 2 வீடு தனுசு மற்றும் மீனம். இந்த பிறந்த 2 லக்னம் ராசியாக இருந்தீங்கன்னா
அவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இத்தனை நாளா காப்பாத்திட்டு இருந்தவங்க யாரோ நம்மள கைவிட்டுட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா, எஸ் நிச்சயமா நினைக்கிறீங்க. இந்த குரு கிரகம் 8க்கு போகக்கூடாது. அப்படி 8க்கு போகும்போது வாழ்க்கையில நெறைய மேடு பள்ளங்களை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள குடுக்கும். அதை மறந்துறாதீங்க. இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன சொல்றதுக்கு காத்துட்ருக்கு? முதல்ல இந்த இந்த கோச்சார பலன்கள நீங்க அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல எடுத்து கொண்டு போய் பொருத்தி பார்க்கக்கூடாது. ஸோ கோச்சாரம்ங்கிறது வேற, பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது வேற. பிறந்த கால ஜாதகத்துல நெறைய கிரகங்களுடைய பலம், பலவீனம், இப்போ சூரியனுடைய கிரகம், சூரியனோட தசாபுத்திகள், சூரியனோட தசாபுத்தி ப்ளஸ் அந்தரம், சந்திரன் அதே மாரி எல்லா கிரகத்தோடைய தசாபுத்தி, பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலம், பலவீனம், கிரகம், கோச்சாரம் எப்படி இருக்குது? இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கு. ஸோ கோச்சார பலன்கள் 40லிருந்து 60% மட்டும்தான் பொருந்தும். அதுவும் மேக்ஸிமம் அந்த இடத்துல கிரகம் இல்லாம இருந்தா. ஸோ இதை கொண்டு போய் அப்படியே நீங்க அங்க பொருத்தி பார்க்கக்கூடாது. இந்த நவம்பர் மாதத்துல எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட்டு ராசிநாதன் 8ல போய் அதிசார பெயர்ச்சியா தான் போயிருக்காரு. பயப்படாதீங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதேபோல 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல கேது, ராசிக்கு 10ல சுக்கிரன், ராசிக்கு 11ல சூரியன், ராசிக்கு 12ல செவ்வாய், புதன். இந்த விருச்சக ராசியும் சரி, தனுசு ராசியும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க கோவப்படுறதுக்கு. விருச்சகம் டக்குன்னு கோவப்பட்டுரும், தனுசு டக்குன்னு கோவப்படாது. ஒரு தடவை ஒரு தப்பு அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, தனுசு ராசிக்கிட்ட 1000 முறை போய் கெஞ்சினீங்கனாலுமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்குவாங்க. லைட்டாக தான் பேசுவாங்க. பழைய மாதிரி பேசுவாங்களேன்னா பேச மாட்டாங்க. அப்படியே தூக்கி வீசுறத கண்கூடாக பார்க்கலாம். அந்த குருங்கிற கிரகத்துக்கு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய பவர் வேறு எந்த கிரகத்துக்கு இருக்காது. பெருந்தன்மையாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒரு விஷயங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் திருப்பி அதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஏமாத்துறீங்க இல்லை ஏமாற போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, கண் கூட பார்த்துட்டா நீங்கள் வந்து தனுசுக்கிட்ட திருப்பியும் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலை மெயின்டைன் பண்ணவே முடியாதுங்க. சுறுசுறுப்பு ரொம்ப அதிகம், நேர்மை ரொம்ப அதிகம். அவங்ககிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனா சும்மா இருப்பாங்களா? பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி ராசிக்கு 3ல் ராகு, தைரியஸ்தானத்தில் ராகு, எஸ் நிச்சயமாக நன்மை. ராசிக்கு 4ல் சனீஸ்வர பகவான். ஏற்கனவே நம்ம சொன்னோம் அம்மாவால் அப்பாவால் கைவிட்டப்பட்டவங்க. இன்றைக்கி பாருங்கள் சனீஸ்வர பகவான் 4ல் வக்ரம், சனி பகவான் வக்ரம். ராசிக்கு 8ல் குரு, ராசிக்கு 9ல் கேது. அப்பா அம்மாவோடைய ஆதரவு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு அவங்களுடைய ஒரு விஷயம், ஒரு பொருளாதாரத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு இடம் இருக்குது, வீடு இருக்குது, என்னுடைய பொண்ணு பேர்லேயே மாப்பிள்ளை பேர்லேயே எழுதி கொடுக்க சொன்னால் இன்றைக்கி அவங்க வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கொஞ்ச காலம் போட்டு அப்படிங்கிற மாதிரி எது எடுத்தாலுமே தள்ளி விடுறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மா ஸ்தானம் வீக்கு. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் 7.5 சனி காலமாக இருக்குது. ராசியை சனி பார்க்குறாருங்க. அப்போது எதுவுமே ஆதரவு இல்லாமல் பாருங்க, ராசிநாதன் வேற 8ல் இருக்கார். யாருமே இல்லையா நமக்கு இறைவா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. மன ரீதியாக தொடர்ந்து போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ராசியாதிபதி நல்லா பலமாக தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு விஷயங்களும் பண்ணலாம். பண வரவில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நிறையா பிளானிங் போடுறீங்க, இந்த பணத்தை சேமிக்க முடியாமல் நிறையா நேரம் பணம் ரிலேட்டடில் தடுமாறி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அதிகமாக என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் கடன் வாங்கிட்டு அந்த கடனில் மாட்டி முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் இருக்குது. உங்களை யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப நீங்கள் கவனமாக பார்க்கணும். எப்போவுமே தனுசு ராசியை பொறுத்தவரையும் கனவு ரொம்ப அதிகமாக காண்பீங்க. அப்போ இவங்களாம் இப்படி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த கனவு உடையும் போது ரொம்பவே கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. திருமண வாழ்க்கையும் அப்படி தான். இந்த 2 ராசிக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய வீடு புத்திசாலித்தனமாக இருக்குது. இப்போ தனுசு இந்த புதன் இந்த 2 காம்பினேஷனும் வரும்போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு நிச்சயமாக இருக்குது. பொருளாதாரத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகக்கூடிய காலமாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதெல்லாமுமே சற்றே கம்மியாக இருக்கும். நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக இந்த தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய முருகர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் முருகர் உங்களைய காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத இருக்கக்கூடிய தனுசு ராசி பிறந்த கால ஜாதகத்தில் இங்கே சந்திரன் சனி காம்பினேஷன் வந்துருச்சுனாவே திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட 29 வயது 30 வயது கடந்துருச்சு. இனிமேல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நடக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தா போன மாதம் அவங்க சொன்ன திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த கோச்சாரமும் பிரச்சனையான காலமாக இருக்குது. அவசரப்படாதீங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா
பொறுமையா மாப்பிள பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள பார்த்துட்டோம், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கோச்சாரம் ரொம்ப சப்போர்ட் பண்ணல, கவனமா இருங்க அப்படின்னோம். இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, திருமணம் நின்றுச்சு. என்ன ஒரு சூழ்நிலைன்னு தெரியல, திடீர்னு பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருச்சு. அது மாரி கோச்சாரமும் தசா புத்தியும் இணையும்போது சம்பவம் நிச்சயமாக நடக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரொம்பவே ரெடியாக ஒரு விஷயங்களும் கவனமா பார்த்து பண்ணும்போது, இந்த மாதிரி பிரச்சனைகள நம்ம நிச்சயமாக அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கு. இன்னுமே நெறைய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு இருக்கு. இந்த குருவோடைய அதிசார பெயர்ச்சி பலன்கள். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரே விஷயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.